வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி முட்டை குழம்பு. இது மண்பானையில் செஞ்சு நான் காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து கடுகு பொரிச்ச உடனே 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போனோடனே 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இந்த முட்டை குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் திருகின தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மையாக அரைச்ச மசாலாவை தக்காளி வெங்காயம் மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 3 சின்ன கப்பு தண்ணி ஊற்றி பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு வேக வச்ச முட்டையை அதில் போட போகிறேன். இந்த வெந்த முட்டையில் 4 பக்கம் கீரல் போடணும். இந்த கீரல் ஏன் போடுறோன்னா அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் முட்டைக்குள்ளே இறங்கும். முட்டை போட்ட பிறகு குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதை மேலே போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மண்பானையில் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் அதோட ருசியே தனி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபியும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் மண்பானை இருந்ததுன்னா இந்த முட்டை குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.